நமக்கு ஒரு கெட்டதுல நம்ம பக்கம் யாரு கூட நிக்கிறாங்களோ அவங்கதான் நமக்கு உண்மையான சொந்தம், உண்மையான நண்பன்னு சொல்லுவாங்க. அப்படி பாக்குறப்போ எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தப்போ சொந்த கட்சிக்காரங்க நீங்களா என் அப்பாவுக்கு தோள் கொடுத்து நின்றுக்கணும்ல. அவரு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நீங்க நம்பி இருக்கணும்ல. கட்சிக்காக எங்க அப்பா எம்புட்டு செஞ்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் மறந்துட்டு நியூஸ் சேனல்ல ஏதோ பிளாஸ்ட் நியூஸ் போட்டதும் ஊர்ல இருக்க 10 காவாலி பயலுவ எதிர்கட்சிக்காரங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு போராட்டம் நடத்தினதும் கட்சியை விட்டு நீக்கி அமைச்சர் பதவியில இருந்து தூக்கி எங்க அப்பாவை எம்புட்டு அசிங்கப்படுத்துறீங்களா? இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து கட்சியில சேருங்கன்னு கேக்குறிய? இங்க பாருங்க, எங்களுக்கெல்லாம் இதுல விருப்பம் கிடையாது. கிளம்புங்க.